மயிலாடுதுறையில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் செய்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மக்கள் முதல் தேர்தலில் 4.5 லட்சம் வாக்குகளை தந்தார்கள். உலக வரலாற்றில், இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றில் 4.5 லட்சம் வாக்கை வாங்கி 1.1 விழுக்காடு வாக்கை பெற்ற ஒரு அரசியல் இயக்கம் இருந்திருக்காது. ஏதாவது ஒரு கட்சியோடு இணைந்திருக்கும் அல்லது கூட்டணி வைத்து கரைந்திருக்கும். மறுபடியும் நம்பிக்கையோடு தனித்து 2019 4.5 லட்சம் வாக்கு எங்கே, 18 லட்சம் வாக்கு எங்கே, 18 லட்சம் வாக்கை கொடுத்து வளர்த்தார்கள் என் மக்கள். காரணம், இந்த பிள்ளைகள் தனித்து நிற்பார்கள், தனித்துவத்தோடு நிற்பார்கள், உயர்ந்த தத்துவத்தோடு நிற்பார்கள், சீட்டுக்கும் நோட்டுக்கும் பேரம் பேசி எவனிடத்திலும் சரணடைய மாட்டார்கள் என்று என் மக்கள் நம்பினார்கள். அதே நம்பிக்கையோடு 21 தனித்து நின்றோம். மக்களை மட்டுமே நம்பி நின்றோம். 30 லட்சம் வாக்கை கொடுத்து திமுக அதிமுகவை தாண்டி 3வது பெரிய கட்சி நாம் தமிழர் என்ற கட்சி என்று கொண்டாந்து நிறுத்தினார்கள். ஒவ்வொரு தேர்தலிலும் எங்களுடைய சின்னத்தை 2வது 3வது பெட்டியிலே வைத்து தேட வைத்தார்கள். இப்போது பாருங்கள் காலம் எப்படி வித்திட்டிருக்கிறது என்று. எந்த சின்னத்தை என்னிடத்திலிருந்து எடுத்தார்களோ அதே சின்னத்தை திருப்பி கொடுக்க வைத்து, அதைவிட அதே சின்னத்தை அதில் கூட இருந்தது எவன் என்று தெரியாது என்னையவே சின்னமாக வைத்து என் மக்களிடத்தில் கொடுத்து, எந்த விவசாயி எடுத்தார்களோ அதே விவசாயியை தந்து, இப்போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, ரிஜிஸ்டர் பார்ட்டி இல்லை, ரெக்கக்னைஸ்டு பார்ட்டி, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட் பார்ட்டி என்ற உயரத்தை தந்து முதல் பெட்டியிலே முதல் இடத்திலேயே என் விவசாய சின்னத்தை வைக்க வேண்டிய நிலையில் கொண்டாந்து என் மக்கள் வைத்தார்கள். ஏன், இந்த நாட்டில் முதலிடத்தில் இருக்க வேண்டியவன், நம்பர் 1 இருக்க வேண்டியவன் எவனும் இல்லை, விவசாயி தான் என்பதை காட்டுவதற்கு விவசாய சின்னத்தை முதலிடத்தில் வைக்க வைத்தது எங்கள் உழைப்பு, எங்கள் உண்மை நேர்மை மட்டுமல்ல, எங்கள் மக்கள் எங்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, அதில் அவர்கள் தந்த வாக்குதான் இந்த உயரம். இம்முறை என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, உங்கள் மதிப்பு மிக்க வாக்கை உண்மையும் நேர்மையுமாக உழைக்க நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வெற்றி வர செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. நீங்கள் உதய சூரியன் ரெட்டலை கை தாமரைக்கு செலுத்துவது என்பது சாதாரண ஒரு நிகழ்வு, ஒரு சாதாரண ஒரு சம்பவம். ஆனால் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்தி வெற்றி பெற செய்வது சரித்திரத்தில் சாதனை, வரலாற்றில் மாபெரும் புரட்சி. உதயசூரியனுக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். 60 ஆண்டுகளாக ரெட்டலைக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். கை சின்னத்திற்கும் தாமரைக்கும் செலுத்தினீர்கள் வாக்கை, அவர்கள் வென்றார்கள், பதவிக்கு போனார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். முதன்முறையாக என் அன்பு சொந்தங்களை, நீங்கள் விவசாய சின்னத்திற்கு வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள். நிறைந்த விவசாயிகள் நிறைந்து வாழ்கிற வேளாண் குடி மண்டலம் இது. இந்த மண்ணில் விவசாயி வெல்லவில்லை என்றால் எவன் வெல்லுவான்? விவசாயிக்கு விவசாயிகளே வாக்கை தரவில்லை என்றால் வேற்று கிரகத்திலிருந்து இவன் வருவானா? இல்லை. எதுவில்லாமலும் வாழ முடியும். கார் இல்லாமல், செல்போன் இல்லாமல், தொலைக்காட்சி இல்லாமல், எதுவில்லாமலும் வாழ முடியும். ஆனால் மயிலாடுதுறையில நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேட்பாளர் ஆதரிச்சு பிரச்சாரம் செய்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.